பிரைஸ்லாம் நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் மீண்டுமாய் கூடும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்தார். அருமையான நல்ல நாளையும் கூட தேவ கிருபை தேவ தயவு நமக்கு தொடர்ந்து கிடைக்கும்படியாக நாம் இந்த விசேஷித்த ஆராதனையிலே பங்கு கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து தேவ கிருபை தேவ தயவு நமக்கு கிடைக்கும்படியாக சகோதரர் ஜான் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே என்னோடு கூட இருப்பாருப்பா. ஸ்தோத்திரம் கிருபை ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவே என்னுடைய இறக்கம் உடைய தயவு கிடைக்கட்டும் அப்பா. அவன் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தொடர்ந்து உடைய இரக்கம் கிருபை தயவு எங்களுக்கு கிடைக்கும். நீரை மகிமைப்படும், நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரை வழி நடக்கும். அந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். நம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக பாடலை பாடி ஆரம்பிக்கலாம். நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நீ கேடமே நன்றி ராஜா, அடிக்கலமே கேடமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆமென். தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், கிருபை இரக்கத்தையும் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் இந்த வேளையிலே
வேத வாக்கியத்திலே நாம் ஒரு சில வாக்கியத்தை வாசித்து தொடர்ந்து இந்த நேரத்திலே நாம் ராபோஷன பந்திக்கு ஆயத்தப்படுவோம். யோவான் எழுதின சுவிசேஷகம், யோவான், St. John chapter 13 verse 1 to 10, 13ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வாசிக்கலாம். ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த பூமியிலே இருந்த பொழுது ஆண்டவரே பஸ்கா என்கிற அந்த பாஸ் ஓவர் என்று சொல்லுகிறார் அந்த மகத்துவமான அந்த பண்டிகையை நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கும் கொண்டாடும்படியா, அதை நினைவு கூறும்படியா, அதனுடைய முக்கியத்தை, அதனுடைய மகிமையான காரியங்களை நீர் வேறு வார்த்தையில சொல்லியிருக்கிறேன். இந்த நேரத்திலும் வாசித்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசும், அதனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கிருபை இருப்பார். அது தொடர்ந்து நீ செய்த காரியங்களையும், அதனுடைய என்ன காரியம், அதனுடைய நோக்கம் என்ன, அந்த கால் கழுவுதல் என்றால் என்ன, ஏன் அது செய்யப்பட வேண்டும், அதனால் என்ன முக்கியமான காரியம் என்று இப்படி இந்த காரியத்தை இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்காங்க. நன்றி. தொடர்ந்து அதற்குரிய காரியத்தை நாங்கள் யோசிக்கிற இந்த நேரத்தில், அதை குறித்து தியானிக்கிற இந்த நேரத்தில் கதாவே உம்முடைய சித்தம் மற்றும் நிறைவேறட்டும், உம்முடைய சிந்தை எங்களுக்கு தாரும், கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாய் இருக்க இரக்கம் பாராட்டு. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அவர் 33 வருஷங்கள், எவ்வளவு வருஷம்? 33 வருஷம் இந்த பூமியிலே உயிரோடு இருந்தார். 30 வருஷம் அவர் தன்னுடைய தாய் தகப்பனோடு கூட இருந்து, அந்த 30 வயசு வரை அவர் ஊழியம் பண்ணல. ஆனால் ரெகுலராய் சபைக்கு செல்வார். தாய் தகப்பனோடு கூட அந்த நெகேமியா காலத்திலே கட்டப்பட்ட அந்த டெம்பிளுக்கு அவர் போவார். சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டதல்ல, நெகேமியா காலத்தில். ஏன்னா சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டது என்னாச்சு? இடிக்கப்பட்டது. யார் இடிச்சு போட்டா? பாபிலோன்காரர்கள் வந்து அந்த ஆலயத்தை இடிச்சு போட்டாங்க. அதுக்கு பிறகு நெகேமியா அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டினார். அது நெகேமியா புக்கில் இருக்கு. நம்ம அதை பத்தி தியானிச்சிருக்கிறோம். ஆனால் ஆலயம் அங்கே தொழுது கொள்றாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த தேவ ஆலயத்தினுடைய பேட்டர்ன், அந்த அமைப்பு, அதில் செய்யப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு வந்தது. ஆமே. அதுல மிக முக்கியமானதுதான் என்னது? இந்த பஸ்கா, பாஸ் ஓவர். அதுக்குதான் நம்ம இன்னைக்கு என்னவா எடுக்கிறோம்? ராபோஜனம்னு
கம்யூனியன் சொல்லுவோம். ஆக்சுவலி கம்யூனியன்னா என்னது? ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வது. அப்ப நம்ம தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிறோம், அதான் கம்யூனியன். தேவன் ஒரு காரியத்திற்காக அதை செய்ய அனுமதிக்கிறார். முதலாவது அது எங்க செய்யப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். எங்க செய்யப்பட்டது? இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த பொழுது சுமார் எவ்வளவு வருஷம்? 430 வருஷம். 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. அங்க அடிமையா இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நாள், அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் நாள். யாத்திராகமும் எக்ஸோடஸ் புக்ஸ் 12th வருஷம்ல சாப்டர்ல இருக்கு. யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வாசிச்சு இருக்கிறோம். அப்போ அங்கிருந்து புறப்பட்டு வர்றப்போ அவர் சொல்லுகிற காரியம் தான் என்னது? இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் நாள். நீங்க என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படுத்தி இந்த மாதத்தை நீங்க முக்கியப்படுத்துங்க. இந்த மாதத்தின் 14ஆம் நாள். எப்போ? மாதத்தின் 14ஆம் நாள். அப்ப இன்னைக்கு தேவ கிருபையில நம்ம அதே 14க்கு வந்திருக்கிறோம். பை கிரேஸ், அவ்வளவுதான். அப்ப ஒவ்வொரு மாசம் 14 தான் ஞாயிற்றுக்கிழமை வருமானம் இல்லை. அப்ப ஒவ்வொரு மாசம் 14 தான் எடுக்கணும், அப்படி அல்ல. ஏன்னா நம்ம என்ன செய்கிறது இல்லை, நாட்களையும் காலங்களையும் பார்க்கிறவர்கள் அல்ல. சரி, இப்போ இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறதற்கு என்ன முக்கிய காரியம்? அந்த பஸ்கா என்பது அந்த வீட்டுல ஒரு குடும்பத்துல 5 பேர் 10 பேர் 4 பேர் இருந்தா அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும். தேவனுக்காக பலி செலுத்த வேண்டும். அப்ப அந்த ஆடு அதனுடைய மாம்சம் மிச்சமாச்சுன்னா அதை என்ன செய்ய வேண்டும்? அருகில் இருக்கிறவர்களை அழைத்து அவர்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டும். இதுல மிக முக்கியமானது என்னென்றால், அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடு? பழுதற்ற ஆடு. there is no fault. அது குருடாகவோ செவிடாகவோ மொண்டியோ அல்லது அதனுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு வியாதியோ எதுவும் இருக்காத ஒரு பரிசுத்தமான ஒரு ஆடாக இருக்க வேண்டும். அது எல்லாமே அதில் இருக்கு, நம்ம வாசிச்சிருக்கிறோம். நாம் அதை போய் மறுபடியும் பேசிக்கொண்டே இருந்தால் நேரம் போய்விடும். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த ரத்தம், முதலாவது அதை அறுக்கிறப்ப அதனுடைய ரத்தம் வருகிறது. அந்த ரத்தத்தை எடுத்து என்ன சொல்றாரு? உன்னுடைய வீட்டு கதவுல பூசு, வீட்டு கதவுல பூசு. சங்கார தூதன், அந்த குன்று போடுகிற ஆவியை, அந்த தூதனை நான் அனுப்புவேன். அவன் உன்னுடைய வீட்டிலே அந்த ஆட்டினுடைய ரத்தம் காணப்படாவிட்டால் அந்த வீட்டுல என்ன உண்டாகும்? மரணம் உண்டாகும். அந்த வீட்டுல மரணம் உண்டாகும் சொல்றார். அதனால தேவ பிள்ளைகளாகிய நாம் மரித்து போகாதபடி இந்த ராபோஜனம் என்பதை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வரோம். அது அவ்வளவு முக்கியமானது. அது மட்டுமல்ல, அது ஒரு பரிசுத்தமான. எப்படி அந்த ஆடு ஒரு பரிசுத்தம் உள்ள ஆடோ, இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய ஆட்டுக்குட்டி. We all are lamp of God. We are all are lamp of God. தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறோம். அப்ப நாமும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்கணும். சும்மா பொய்ய பேசிட்டு பித்தலாட்டத்தனம் பண்ணிட்டு காலையில் ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு இப்படி அப்படி வாழ்றது ஒரு கிறிஸ்தவன் அல்ல. அவன் போலி, ஃபேக் பர்சன். அவன் ஒரு தேவனை அறியாதவன், அல்லது தேவனை அறிந்தும் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஒரு பாவி. அப்படிப்பட்டவர்கள் இதுல கலந்து கொள்ளலாமா அப்படின்னா, அந்த ஆத்மாவை என்ன செய்து போடுவார்? தேவன் அறுப்புண்டு போடுவார். அந்த ஆத்மாவை அறுப்புண்டு போடுவார். அப்படி கிடையாது. அவனை தேவன் கணக்கில் எடுத்துக்க மாட்டார். அவனுக்கு நம்ம நினைக்கலாம், நான் எடுத்தா என்ன, எடுத்தா செஞ்சேன். அது ஒரு
தேவனுக்கு விரோதமான செயல். அப்போ யார் இதை எடுக்க வேண்டும் என்றால், தேவனை முழு இருதயத்தோடு விசுவாசித்து, தேவனை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு, தேவனுக்காக நான் உண்மையாய் இருப்பேன், பரிசுத்தமாய் இருப்பேன், அவரை விசுவாசிப்பேன், அவர் சொன்னபடி ஜீவிப்பேன் என்று சொல்லி அதை கடைபிடிக்கிறவர்களுக்கு தான் இது. அது மட்டுமல்ல, இந்த ராபோஜன அன்றைக்கு அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு புளிப்பில்லாத அப்பத்தை புசிப்பார்கள். அது என்னது? புளிப்பு அப்படின்னு எனது வேதம் அதை குறித்து சொல்லும் பொழுது, புளிப்பு அப்படின்னு அன்லேவன் பிரெட், அன்லீவன் பிரெட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்னது? புளிப்பு எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உபதேசம், டாக்டரின். There should not be any false doctrine. There should not be any antichrist word or கள்ளத்தீர்க்கதரிசிகளோ, கள்ள போதகர்களோ, கள்ள உபதேசங்களோ இல்லாத ஒரு பரிசுத்தம் உள்ள சபை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப தேவ சபை ஒரு பரிசுத்தத்தோடு, ஒரு பயத்தோடு, உண்மையோடு, உத்தமான இருதயத்தோடு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற பிள்ளைகள் எடுத்துக்கொள்வதுதான் ராபோஜனம். அது ஒரு பரிசுத்தமான. அதற்கு நீங்க பயப்படாம ஏதாவது ஒன்று செய்தீர்களானால் அவனுடைய விளைவு நம்ம தான் அனுபவிக்கிறோம். அந்த மனிதன் தான் அனுபவிப்பான். அதனாலதான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, வாசிங்க அந்த வசனம். 1 கொரிந்தியர் 11th chapter வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிப்போம். அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன், பாருங்க, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாமல், அதை நிதானித்து அறியாமல், அதை நிதானித்து அறியாமல், அதை நிதானிக்க வேண்டும். தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வருவது, தனக்கு அவனே ஆக்கினையை கேட்டு வாங்கிக்கிறான். ஆக்கினையை அவனே கேட்டு வாங்கிக்கிறான். அது மட்டும் இல்ல, இது நிமித்தம் உங்களில் அநேக பலவீனர், maybe you may be the weak or you may be get sick or disease. சிக்குக்கு டிசீஸுக்கு வித்தியாசம் இருக்கு. சரி, அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தான் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அப்போ நாம நியாயந்தீர்க்காமல் உண்மையாக இருக்க வேண்டுமானால் இதை பரிசுத்தத்தோடு பயத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 27ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் போஜனம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் தேவனுடைய சரீரத்தையும் தேவன் சிந்தின அந்த ரத்தத்தை குறித்து அவன் ஒரு குற்றவாளிங்குது. அவன் யாரு? அவன் ஒரு பனிஷபிள் பர்சன். பாருங்க, அது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். அப்ப இன்னைக்கு ராபோஜனம் அப்படி கொடுக்கப்படுகிறதா? அது உண்மையாய் கடைபிடித்து எடுக்கிறார்களா? எடுக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் உண்மையா இருக்கிறோமா? நம்ம சரியா இருக்கிறோமான்னு நம்ம யோசிக்கணும். அது எவ்வளவு பரிசுத்தமானது. ஹோலி கம்யூனியன் பாங்க. இட்ஸ் ஹோலி கம்யூனியன். அது மட்டுமல்ல, இங்கே இந்த பழைய காலத்திலே அந்த மாம்சத்தை அவர்கள் புசிப்பார்கள். அதை எப்படி புசிப்பார்கள்? அடுப்பிலே வச்சு, நம்ம சமைக்கிற மாதிரி மட்டன் சிக்கன் வறுவல் போட்டு எடுக்கிறது இல்லை. அவங்க எதை செய்வாங்க? அதைய தீயிலே சுட்டு. தீ எதற்கடையாளம்? அக்கினி எதற்கடையாளம்? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அன்று
எப்போ? ராத்திரியிலே, in the evening time, not in the morning, not in the afternoon. The communion should be taken in the evening time, not in the morning time. இயேசு கிறிஸ்து சாயங்கால நேரத்தில் தான் எடுத்தார், வேதத்தில் நமக்கு இருக்கு. அப்போ அன்று ராத்திரியிலே, அதை பாருங்க 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அந்த 5ஆம் வசனத்தை தான் நான் சொன்னேன். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமா இருக்கணும். ஏன் ஆணை எடுக்கிறார்? அதுல ஒரு காரியம் இருக்கு. ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதை நம்ம அறிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ உட்கார்ந்து எந்திரிச்சோம் போறோங்கிறதெல்லாம் அதெல்லாம் இருக்கிறப்ப என்ன ஆக முடியாதுன்னா, நீங்க விசுவாசத்துல பலப்பட முடியாது, அல்லது தேவராஜ்யத்திற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள முடியாது. இருக்கலாம், நீங்க எவ்வளவு வருஷம் வேணா நம்முடைய மரணம் வரைக்கும் கூட அப்படியே சும்மா உட்கார்ந்து எந்திரிச்சுட்டு போலாம். நோ யூஸ். ஏன்னா ஒருவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறானோ அப்பதான் அவன் என்ன செய்வான்? கஷ்டப்பட்டு படிக்கிறவன் என்ன செய்வான்? உயர்ந்த சம்பளம் வாங்க முடியும், உயர்ந்த நிலைக்கு வர முடியும். நீங்க உங்களுக்கு தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த தோட்டத்தை நீங்க ஒண்ணுமே பண்ணாம அப்படி கிடக்கத்தோட தோட்டம் தானே, அது அப்படியே வேணும்னா ஆண்டவர் மழை வர வைக்கிட்டு வேணும்னா பயிர் வருட்டுன்னு விட்டீங்கன்னா தோட்டம் வருமா? வராது. நீங்க என்ன செய்யணும்? அதை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் வேண்டும். பண்படுத்தினா மட்டும் பத்தாது, அது வர்றதை நீங்க சாப்பிடும். அந்த தோட்டத்துல விளைகிறதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? புசிக்கிற மாதிரி நீங்க அதை சாப்பிட்றதுக்காக நீங்க பண்ணணும். ஏதோ ஆடு மாடு கோழிகளுக்கு திங்கிறதுக்குன்ட்டு இல்லை, நம்ம செய்யறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதே போல பாருங்க, இது என்ன செய்ய பாருங்க, ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் 1 வயது உள்ளதா இருக்க வேண்டும். அடுத்தது அவர் சொல்றாரு பாருங்க, அதை 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் அதை எப்படிக்கணுமாமா? சாயங்காலத்திலே, ஈவினிங் டைம். ஏன் தேவன் காலையில் அடிக்க சொல்ல? ஏன் சாயங்காலம் மத்தியானம் அடிக்க சொல்ல? அதுல ஒரு ரகசியம் இருக்கு. வேதத்திலே ஒவ்வொன்றிலுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. அது சொன்னார்னா அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வாஞ்சை வர வேணும், அந்த ஈகர் இருக்கும். எப்படி மொபைல ஒரு புது மொபைல் கைக்கு வந்தோம்னா அதுல என்ன இருக்கு, அதை எப்படி ஒர்க் பண்றது, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம வீடு கட்டுறோம்னா அந்த வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும், எப்படி கட்டலாம், என்ன ஏதுன்னு நம்ம அதுக்கு கடினமா பாடுபடுறோம். சரி, வீடு வேணும், அது கட்டுறவங்க கட்டுட்டு செய்யறவன் செய்யிட்டு நம்ம வாட்டுக்கு வெளியே நின்றுக்கலாம்னு நின்னா எப்படி இருக்கு அந்த வீடு? அவன் ஜௌரியத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவான், அப்புறம் நீங்க உட்காந்து அழுதுட்டு தெரியும். அப்ப எதுவுமே கவனத்தோடு, ஒரு பரிசுத்தத்தோடு, ஒரு பயத்தோடு, அதுக்கு மேல ஒரு அக்கறை இருக்க வேண்டும். இங்க சொல்லப்பட்டிருக்குது, அதை சாயங்காலத்திலே அடித்து, அது மட்டுமல்ல அந்த ரத்தத்தை எடுத்து அதை புசிக்கும் வீட்டு நிலைக்கால்கள் 2லும் மேற்சட்டத்திலும் தெளித்து. அடுத்தது பாருங்க, அதைத்தான் சொல்ல வந்தார். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பிலே சுட்டு. ஏன் நெருப்பில சுட வேண்டும்? ஏன் நெருப்புல சுடணும்? அது ஒரு காரியம் இருக்கு. அக்கினி எதற்கு அடையாளமா இருக்கு? அக்கினி எதற்கு அடையாளம்? மேல விட்டத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஆணிதான் இருக்கு, இல்லாட்டி ஓடுதான் இருக்கு, இல்லாட்டி ஃபேனு தான் ஓடும், லைட்டு தான் எரியும். அக்கினி எதற்கு அடையாளம்? விசுவாசத்திற்கு அடையாளம். 1000 முறை சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அக்கினி எதற்கு அடையாளம்? உங்கள் விசுவாசம் அது எப்படி இருக்க வேண்டும்? அக்கினியாக இருக்க வேண்டும். அது தீயிலிட்டு அது என்ன செய்யப்பட வேண்டும்? சோதிக்கப்படணும். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படணும். நீங்க ஃபெய்த்தில் இருக்கிறீங்களா? நீங்க விசுவாசத்தில் இருக்கிறீங்களா? நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களான்னு தேவன் உங்களை டெஸ்ட் பண்ற அனுமதிக்கிறார், சோதிக்க அனுமதிக்கிறார். அது என்னது? என்னமோ பார்த்தா என்னது? அங்க என்ன எழுதி இருக்கிறார்?
சரி பாருங்க, அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறதாமா? அதை அக்கினியிலே சுட்டு அது கூட என்ன சாப்பிட வேண்டுமாமா? புளிப்பில்லாத அப்பம். அந்த புளிப்பில்லாத அப்பத்தை தான் நம்ம சொன்னோம். அது என்னது? புளிப்பில்லாத அப்பம்னா என்னது? உபதேசம். அது வேதத்தில் இருக்கு. அப்ப உபதேசம் எப்படி இருக்க வேண்டுமாமா? துப்புரவில்லாமல் இருக்க வேண்டும். துப்புரவில்லாமல் என்னது? மிக்சடா இருக்கக்கூடாது. நாட் அ மிக்சடு டாக்டரின், நாட் அ டைலூட். அது வந்து ஒரு தண்ணிக்குள்ள எப்படி தெளிவு இருக்கிறதோ அது போல அது ஒரு கிளியரா இருக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு? அப்பத்தோடு கசப்பான கீரை. இந்த கசப்பான கீரை குறித்து நம்ம பேசி இருக்கிறோம். ஏன் அந்த கசப்பான கீரை? ஏன் அந்த கசப்பான கீரை? கசப்பான கீரை எதற்கடையாளம்? இந்த கசப்பான கீரை யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? யாருக்கு கொடுப்பாங்க? பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு ஸ்திரீ, நான் சொல்லியிருக்கிறேன், விபச்சாரம் செய்தாள் என்று அவள் மேல் குற்றம் சாட்டப்பட்டால் அதை நிரூபிக்க அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த கசப்பான கீரையை, காடி கலந்த கசப்பான கீரையை கொடுப்பார்கள். காடியும் இந்த கசப்பான கீரையும் கொடுப்பாங்க. அப்ப அவள் அதை குடிக்கிறப்போ அது என்ன செய்யப்படும்? அவள் தவறு செய்தால் அவள் வயிறு வீங்கி அது அவளை காட்டி கொடுத்துரும். அது இல்லைன்னா அது அவளை ஒன்றும் பண்ணலாம். அப்ப இயேசுவும் அதை ஒரு அடையாளமாக அதை செய்தார். அந்த மரணத்தை அவர் ருசி பார்க்கிறப்ப இது ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்கிறார். நீங்க வாசித்தீங்கன்னா இயேசு மரிக்கிறப்போ அங்கே அவருக்கு காடி கலந்த தண்ணீரை கொடுக்கிறார். மரிக்கிற அந்த சிலுவையில தொங்குறப்போ காடி கலந்த தண்ணீரை கொடுக்கிறார். அதுதான் அது அவ்வளவு கசப்பா இருக்கும் பாருங்க. அது மட்டுமல்ல, பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் பாருங்க. அதை நீங்க பச்சையாய் புசிக்க கூடாது. அப்படின்னு என்னது? இன்னைக்கு மாம்சத்தை நீங்க அநேக இதுல பாத்தீங்கன்னா, நான் சொல்ல விரும்பல, அவங்க அப்படி புசிப்பாங்க. அவங்களை பத்தி நம்ம அதுக்கு பேசணும். பச்சையா புசிப்பாங்க, பாயில் பண்ணாம அப்படியே வெட்டி அப்படியே புசிப்பார்கள். அது மட்டுமல்ல, அதை என்ன தண்ணீரில் அவிக்க கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? தண்ணீரில் போட்டு எடுக்கக்கூடாது. அப்போ இந்த ராபோஜனத்திற்கென்று செய்கிற அந்த பஸ்காவுக்கென்று செய்கிற அந்த காரியம் வெளிப்பட்டதா இருக்கணும். அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட வேண்டும். அது அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட வேண்டும். அது நான் சொல்லியிருக்கேன், அதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான காரியம், அதனுடைய சரீரத்தில் இருக்கிற கழிவுகளை அதை என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய தலை, தொடை, அதற்குள்ள ஏகமா உள்ள யாவையும் நெருப்பிலே சுட்டதாக புசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதில் ஒன்றையும் மீதி வைக்க கூடாது. அதை ஒன்றையும் மீதியாய் வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாய் இருக்கிறதை அக்கினியிலே சுட்டெரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதை எப்படி செய்ய வேண்டுமாமா? உங்கள் கால்களில் பாதரட்சை. பாதரட்சை எதற்கடையாளம்? நம்ம சுவிசேஷத்தை கேட்கிறோம். சமாதானத்தினுடைய ஆவியானவர் சுவிசேஷத்தை கேட்பதன் மூலமாக அது நம்மை மனம் திரும்ப வைக்கிறது. இப்ப மனம் திரும்புதல் மூலமாக நம்ம இப்ப என்ன செய்கிறோம்? இப்ப தேவன் நமக்கு கொடுத்த காரியத்தை நம்ம நிறைவேற்ற நம்ம தீவிரமாய் அந்த காரியங்களை செய்கிறோம். அது பஸ்கா. அதுதான் என்னது? பஸ்கா. இப்போ இங்க அவர் சொல்லுகிற முக்கியமான காரியம், பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அப்படி செய்து கொண்டு வந்தார்கள். இயேசுனுடைய நாட்கள் வரைக்கும் அதை செய்கிறாங்க. ஆனால் இயேசு அதை மாற்றி போடுகிறார். ஆமென். அவர் என்ன செய்கிறார்? அதை எப்படி அதை எடுக்க வேண்டும் சொல்றாரு பாருங்க. அதைத்தான் அங்கே மத்தேயு 26 அதிகாரம்
மத்தேயு 26:19 வாசிங்க. இப்ப இயேசு எப்ப பஸ்கா பண்டிகை எடுக்கிறார், எப்ப பண்டிகையில அவர் அந்த கம்யூனியன் செய்கிறாருன்னு அங்க இருக்கு. இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பாருங்க, பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இது எப்படி அதை ஆயத்தம் பண்றதுங்கிறது லேவியராகம புஸ்தகம், இந்த புக் ஆஃப் லேவித்தை 23:5-16 நீங்க பார்க்கலாம். லேவியராகமம் 23:5-16 வரைக்கும் அது இருக்கு. சரியா? இதுல நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை இங்க நீங்க பார்க்கலாம். பாருங்க, வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, எப்ப 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே நீ கர்த்தருக்கு பண்டிகையும். அதை தெளிவுபடுத்துறாங்க. அதை எப்ப பண்ண வேண்டுமாமா? ஈவினிங். எப்பது? ஈவினிங் டைம். பைபிள்ல 5-6 இடத்தில் இருக்கு ஈவினிங் டைம். ஏன்னா பைபிள் ரெஃபரன்ஸோட தான் நம்ம எதையும் சரியாக செய்ய வேண்டும். அடுத்தது அது எப்படி இருக்கணுமாமா? 15ஆம் தேதி கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை புசிக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, அங்க தொடர்ந்து அதுல நிறைய காரியங்கள் இருக்கு. சரியா? அதைத்தான் அந்த 50ஆம் நாள் அப்படிம்போம். அது ஒரு முக்கியமான காரியம். அதை இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். சரி, இப்ப இங்க வாங்க. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை குறிச்சு சொல்றாரு. இதுலயே நீங்க வாசித்தீங்கன்னா இப்ப இந்த இதுல லேவியராகமம் 23:27 வாசிங்க. இதை எப்படி எடுக்க வேண்டும் என்று இருக்கு பாருங்க, கவனமா கேளுங்க. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாருங்க, 7 மாதம். அப்ப நம்ம 7 மாதங்கிறது 7 சபைகளுக்கு அடையாளம். 10ஆம் தேதி, இப்போ 10ஆம் தேதி அது என்ன செய்யப்பட வேண்டியதாமா? பாவ நிவிர்த்தி செய்யும் நாள், சபை கூடும் பரிசுத்த நாள். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா? கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். அப்போ நீங்க முக்கியமான காரியங்கள், உங்கள் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தி ஆத்துமாவை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு பயத்தோடு தேவ சமூகத்திலே வந்து உட்கார வேண்டும். தேவ சமூகத்திலே வந்து உட்கார வேண்டும். அதனாலதான் அந்த நேரங்கள்ல அந்த ஸ்திரீகளுக்கு விலக்கி இருக்க வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், திருமணமானவங்களுக்கு ஸ்திரீகளுக்கு விலகி இருக்க வேண்டும். எந்த விதமான ஒரு தொடர்பில்லாத காரியமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பயத்தோட வந்து இங்க உட்காரணும். சரி, பாருங்க, அடுத்தது சொல்றாரு பாருங்க. இங்க வாசிக்கிறப்போ மத்தேயு 26:19-20 வாசிங்க. ஆயத்தம் பண்ணினார்கள். சரி, போதுங்க. சப்போ இயேசு இப்பதான் பஸ்காவை எடுக்கிறாரு சாயங்கால நேரத்துல. சரி, அடுத்தது இப்ப அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 26ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவர்கள் போஜனம் பண்ணி பாருங்க. இப்பதான் மிக முக்கியமான காரியம். இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்து பாருங்க, இவ்வளவு நாளும் அவர்கள் எதை புசித்துக் கொண்டிருந்தார்கள்? புளிப்பில்லாத அப்பம். அவர்கள் புசித்துக் கொண்டிருந்தது புளிப்பில்லாத அப்பம். அதை இயேசு இங்கே மாற்றி போடுகிறார். அதான் புதிய ஏற்பாடு. என்னது இந்த அப்பம்? அந்த அப்பம் அது என்னது? அவருடைய சரீரம். ஆமென். அதான் அங்க லூக்கா 22:19 இருக்கு.
யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. என்னுடைய மாம்சமே நானே ஜீவ அப்பம்ங்கிறார். நானே ஜீவ அப்பம்ங்கிறார். அப்ப இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு மரணம் இல்லைங்கிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு மரணம் இல்லைங்க. அதனாலதான் சொல்றார் பாருங்க, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அடுத்தது என்ன சொல்றாரு, அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இப்ப அவங்க முதல்ல அங்க காடி குடிச்சாங்க, ஆனா இங்க அவங்க என்ன சொல்றாங்க, அதை திராட்சை ரசமாக இயேசு மாற்றினார். அதை என்ன செய்தார், திராட்சை ரசமாய் மாற்றினார். அதான் இங்க நீங்க பாக்குறப்போ பாருங்க என்ன செய்ய விடுறாரு, இதை நீங்கள் பானம் பண்ணுங்கள், இது எதற்காகவாமாம், அந்த திராட்சை ரசம் அது ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அது எதற்குங்கிறார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற பொது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது அப்படின்ட்டு. அது எப்படி திராட்சை ரசம் நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, அதை இயேசுவே சொல்றார். இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை இயேசுவே சொல்றார். அது என்னது, திராட்சை பழரசம் தான் அது. அப்ப அதற்கு முன்னால ரத்தத்தை அவர்கள் பூசி அதை ஒரு அடையாளமாக வைத்துக் கொண்டிருந்தார். இங்க இயேசு அதை என்ன செய்தார், பஸ்காவோடு கூட சேர்ந்து திராட்சை ரசத்தை ஒரு அடையாளமாக வைத்து இதை நீங்க எடுக்க வேண்டும் என்று சொல்றார். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கிறப்ப பாருங்க, அது லூக்கா 22:19 வாசிங்க பாருங்க. அப்பத்தை எடுத்து அதை பிட்டு கொடுத்து பாருங்க, என்னுடைய சரீரமா இருக்கிறது பாருங்க. அதை நம்ம எதற்கு எடுக்கிறோம் என்றால், ஏன் அந்த அப்பத்தை எடுக்கிறோம் என்றால், அது ரிமெம்பரிங், இயேசு எனக்காய் மரித்தார் என்பதற்கு நினைவு கூறுதல். அது எதற்காக, நினைவு கூறுதல். அடுத்து சொல்றாரு பாருங்க, போஜனம் பண்ணும்போது அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய, அதைத்தான் நான் சொன்னேன், இயேசு ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆமென். ஒரு புதிய உடன்படிக்கை. அப்ப அந்த நேரத்துல தான் செய்ய வேண்டும். அது அதற்கு ஒரு அடையாளம். இயேசுடைய மாம்சத்திற்கு அடையாளமாக நாம் அப்பத்தை புசிக்கிறோம். அப்ப இப்ப இன்னைக்கு நம்ம சபைகள் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம திராட்சை ரசத்தை எடுக்கிறோம். நம்ம தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நம்மை கோதுமை மணிக்கு அடையாளம் இட்டிருக்கிறார். நம்மை எதற்கு அடையாளமாக, ஆட்டுக்குட்டிக்கு ஒரு அடையாளம், நம்மை கோதுமை மணிக்கு அடையாளமாக இருக்கார். ஆமே. அதனாலதான் நம்ம கோதுமையை என்ன செய்கிறோம், ரொட்டியா செய்கிறோம். அதுல எண்ணெய் ஊற்றக்கூடாது. இந்த அப்பம் செய்கிற பொழுது எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா எண்ணெய் யாரு, பரிசுத்தாவி. பரிசுத்தாவியை நம்ம எண்ணெயா ஊற்றக்கூடாது அந்த அப்பத்தில். அப்ப அந்த அப்பத்தை மட்டும் நம்ம எடுத்து அதை சூடு செய்து நம்ம சாப்பிடுகிறோம், பங்கிட்டு சாப்பிடுகிறோம். ஏன் அது கோதுமை என்றால், நம்ம எதற்கு அடையாளமாக வைத்திருக்கிறார் தேவன். அதனாலதான் பாருங்க, கோதுமையோடு களஞ்சியத்திலே என்ன வளருமாமா, களைகளும் வளரும். கோதுமையோடு களைகள் வளரும். களைகள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, கோதுமை மணியாட்டவே இருக்கும் அதுவும். அதனாலதான் இன்றைக்கு அநேக சபைகள்ல விசுவாசியும் உட்கார்ந்து இருப்பாங்க, அவிசுவாசியும் உட்கார்ந்து இருப்பாங்க, துன்மார்க்கனும் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு தெரியும் அவன் தான் செய்கிற தவறு, இருந்தாலும் அங்க உட்காருவான். அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கு தெரியும், ஒவ்வொரு மனுஷனுக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீயே நிதானித்தால், உன்னை நீயே நிதானித்தால் நீ நியாயந்தீர்க்கப்பட. அப்ப தேவன் உன்னை நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி உன்னை நீ நிதானித்துக்கொள். அப்ப நமக்கு டைம் கொடுக்கிறாரு, நம்மை அவர் பண்படுத்துறார். அது மட்டுமல்ல, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் பாருங்க, இந்த காரியத்தை செய்து இன்னொரு முக்கியமான காரியத்தை செய்கிறார். ராபோஜனம் மட்டும் போதுமா? இன்னைக்கு அநேக சபைகள்ல ராபோஜனம் காலையில எடுக்கிறாங்க. ஒரு சில சபைகள்ல காலையில 10 மணிக்கு எடுக்கிறாங்க, ஒரு சில சபைகள்ல மத்தியானம் எடுக்கிறாங்க, ஒரு சிலதுல சாயங்காலம் எடுப்பாங்க, ஒரு சிலர் நைட் எடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எடுத்துட்டு இருக்கிறாங்க.
ஆனால் வேதத்தின்படி அது சரியான முறை வந்து சாயங்காலம் நேரம் எடுப்பது தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இல்லை எங்களுக்கு டைம் இல்லை, இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் as per ஷெட்யூல்டு படி அதை அப்படித்தான் as per அந்த இதுபடி நம்ம அதை சரியாக செய்கிற பொழுது இன்னொரு அப்போ ஏன் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வராத உங்களுக்கு தான் வருமானா தேவன் அவங்கள கிருபையாய் உணர்த்துவார். நிச்சயமா எல்லாருக்கும் அந்த செய்தி செல்லும். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இல்லை நாங்கள் இப்படித்தான் செய்வோம், நாங்கள் மாற்ற மாட்டோம்னா அதாவது let them do that. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவன் இன்னைக்கு நீங்கள் கேத்தலிக்கில் மற்ற இதிலெல்லாம் நான் ஒரு சில இதெல்லாம் பற்றி பேச விரும்பல. அவங்க அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள அப்படியே செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த சத்தியம். பட் தே நாட் ஃபாலோவிங். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கேத்தலிக் இன்னைக்கு உலகத்திலே 20 கோடிக்கு மேலே விசுவாசிகள் உள்ள சபை. அது எவ்வளவு? மோர் தென் 20 crore. அப்போ பாருங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போய் கேத்தலிக்கை மாற்ற முடியுமா? நாட் பாசிபிள். லெட் தம் டூ தட். இன்னொன்று, யார் வந்தாலும் கொடுப்பான். அவன் ஞானஸ்நானம் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் புதுசாக வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. as per biblical it is wrong. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எதில் எடுத்திருக்கிறோம்? ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்திருக்கணும். அதான் விசுவாசிக்குரிய அடையாளம். ஏன்னா அவன் தான் விசுவாசிக்கிறான். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக சிலுவையிலே தொங்கினார், எனக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அதை நம்ம விசுவாசித்து அறிக்கை செய்து, இன்னொன்று ஞானஸ்நானம் என்பது ஞானம் வந்து எடுக்கிறது, குழந்தைகள் அல்ல. குழந்தை ஞானஸ்நானம் அல்ல. இன்னைக்கு நிறைய இடங்களில் குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அதை தப்புன்னு சொன்னோம்னா இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸ்டில் தே டூயிங். ஏன் இயேசு 8 மாசத்துல 8 வயசுல இயேசுவை கொண்டு போய் பண்ணாங்களே. இட்ஸ் நாட் அ பேப்டிசம். இயேசு எத்தனை வயசுல எடுத்தார் ஞானஸ்நானம்? 30 வயசுல எடுத்தார். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப எத்தனை வயசு? 30 வயசு. ஏன் அப்படின்னா ஒரு 18 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு நன்மை தீமை என்ன என்று அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த பையனுக்கு கொலைனா என்ன, திருட்டுனா என்ன, பொய்னா என்னன்னு அந்த சின்ன பையனுக்கு தெரியாது. விபச்சாரம்னா என்னன்னு தெரியாது. புகைப்பிடித்தல்ல என்ன கேடு வரும்னு அவனுக்கு தெரியாது. இப்படி சொல்லிட்டே போலாம். அப்ப அதுக்கு அறிந்து கொள்கிற அந்த பக்குவம் எப்போ வரும்? இந்த பொண்ணுக்கும் தெரியாது. இவளுக்கு நிறைய காரியங்களை புரியாது. அந்த மெச்சூரிட்டிங்கிறாங்க பாருங்க, அந்த ஏஜ் வர்றப்பதான் அது தெரியும். அதே போல நீங்க தேவனை குறித்து, தேவன் எதற்கு மரிக்க வேண்டும், ஏன் அவர் மரித்தார், ஏன் அவரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க அறிஞ்சுக்கணும். அதான் என்னது சுவிசேஷம். அதான் தேவனை அறிகிற அறிவு. அப்ப நீங்க அந்த மாதிரியான கரெக்டான ப்ராசஸ்ல வர்றப்ப நீங்க ஸ்டாண்ட் பையா நிற்பீங்க. நீங்க உண்மையாய் நிற்பீர்கள் தேவனுக்காக. சும்மா ஆளுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் உங்களை மாத்திட்டீங்கன்னா நீங்க இன்னும் ஸ்டில் யூ ஆர் நாட் ரிப்பன்ட். நீங்க இன்னும் மனம் திரும்பவில்லை, இன்னும் நீங்கள் தேவனை அறியவில்லை. அல்லது தேவன் என்ன உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறாரோ அல்லது எதை செய்ய சொன்னாரோ அதை நீங்கள் செய்யாமல் இது சரி என்று உங்களை நீங்க என்ன செய்கிறீங்க? சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறீங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கணும். எப்படி ஆதாமிட்ட சொன்னாரு, அதை சாப்பிடாதேன்னாரு. அவன் மனைவி சாப்பிட்டா. மனைவி சாப்பிட்றத பார்த்து இவனும் வாங்கி சாப்பிடுகிறான். இப்ப தேவன் சொன்னதை அவன் என்ன செய்தான்? மீறுதல். அதுதான் மீறுதல். அதுக்கு பேர் தான் என்னது? மீறுதல். அறியாமை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அறியாமை வேற, மீறுதல் வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். பட் ஸ்கூல்ல டீச்சர் சொல்றாங்க பொய் பேசக்கூடாது, ஒழுங்கா வீட்டுக்கு பாடம் எழுதணும், சரியா எழுதணும், நீ தான் எழுதணும், அம்மா அப்பா எழுதக்கூடாது அப்படின்னா ஒரு சில பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எழுதி கொடுப்பாங்க, அல்லது அவங்க என்ன சொன்னாலும் பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் என்னது? அதான் மீறுதல். அதான் கீழ்ப்படியாமல் சொன்னது செய்ய மாட்டாங்க. டெய்லி குளிச்சுட்டு வா, நகம் வெட்டிட்டு வா, யூனிஃபார்ம் போடுனா அப்படியே வருவாங்க. ஏன் நான் முடி வெட்டுனா உனக்கு என்ன அப்படிம்பாங்க. இன்னைக்கெல்லாம் தான் நான் முடி வெட்டுனா உனக்கு என்ன, நான் லிப்ஸ்டிக் அடிச்சா உனக்கு என்ன, ஐப்ரோ போட்டா உனக்கு என்ன, நான் இப்படி பாப் கட்டிங் வெட்டினா உனக்கு என்ன, நான் குட்டப்பாவாடை போட்ட உனக்கு என்ன, இப்படி எல்லாமே என்னாச்சு இன்னைக்கு
கல்ச்சர் மாறிடுச்சு. வேதத்திற்கு விரோதமாய் செய்து அதை ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலை எல்லாருக்கும் வந்துருச்சு. சரி, அப்ப அவங்க செய்யறாங்க, விட்டுரு லெட்டம் அப்படின்னு. அப்ப இது என்னாச்சு? அது அப்படியே மெர்ஜாய். அதான் கலப்பு ஜாதிகள். அது தேவன் வெறுக்கிற காரியமா இருக்கு. தேவன் அதை விரும்பல. இப்ப தேவ சபை எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நிற்க வேண்டும் என்று தேவன் சொல்லுது. அதை நம்ம சரியாய் செய்கிற பொழுது, மீறி செய்கிற பொழுது, தேவன் ஒரு சில காரியங்களுக்கு நமக்கு பதிலளிக்க மாட்டார். வேற ஒண்ணும் இல்லை, உங்களை தண்டிக்கிறார். அதான் தண்டிப்பு. நீங்க நினைக்கலாம், இல்ல எனக்கு அது கிடைக்குது, இது கிடைக்குது, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இட் மே பி a sudden period. It's not long standing. அது எப்பவும் நிலைச்சிட்டு இருக்காது. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எனக்கும் தான், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான். இல்ல எங்களுக்கு மட்டும்தான் ஐயா சொல்றாரு, இது யாரோ ஒரு 10 பேருக்கோ ஒரு 50 பேருக்கோ அல்லது யாருக்கோ இல்ல. முதலாவது எங்க இருந்துதான் ஆண்டவர் சங்கார தூதன் அனுப்புறாரு. அவன் சபை மூப்பர்கள் இடத்திலிருந்து. மூப்பர்கள் தான் நாங்க, வழி நடத்துறவங்க தான் நாங்க. அப்ப நாங்க சரியா இருக்கோம். முதலாவது நான் சொல்லுகிற நான் தானே வீணாய் போகாதபடிங்கிறது பைபிள் சொல்லுகிற நான் தானே வீணாய் போகாதபடி. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அதிக ஆக்கினை. எது அதிக ஆக்கினை? டபுள் டைம், ட்ரிபிள் டைம், 10 டைம் அந்த ஆக்கினை வராதபடி போதகராகாதீங்க. டோன்ட் கோ டு ஃபார் அ ப்ரீச்சர் ஆர் டீச்சர், டோன்ட் கோ ஃபார் அ பைபிள் ஸ்டடி பீப்புள் அப்படிங்கிறது. அது வரும் அப்படிங்கிறது வேதம் நம்ம எச்சரிக்குது. அது நம்மை எச்சரிக்குது. ஏன்னா தேவன் அவர்கிட்ட வர்றத பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறார். நான் அதுதான் அநேக தடவை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு ஃபிளைட்ல ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ, என்னது சின்ன ஸ்க்ரூ, நாட் ஈவன் எம்எம் கணக்கில் இருக்கு ஒரு சில ஸ்க்ரூ எல்லாம். அந்த ஸ்க்ரூ டைட் ஆகலைன்னா என்ன ஆயிரும்? அந்த ஏர்கிராஃப்ட்ல இருக்கிற அந்த ஸ்க்ரூ டைட் ஆகலைன்னா பஸ்ட் ஆயிரும். இல்லாட்டி உள்ள காத்து பூந்து அதை டைவர்ட் பண்ணி விட்டு விமானத்தை அது வெடிக்க வச்சு. அந்த ஸ்க்ரூ பார்க்கறதுக்கு எவ்வளவுதான் இருக்கு? இட்ஸ் நாட் ஈவன் வெரி ஸ்மால். அப்ப தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் எம்எம் கணக்குல பாக்குறாரு. எவ்வளவு? எம்எம் கணக்கு. அப்படின்னு என்னது? மைக்ரோ மில்லியன். எம்எம்னா என்னது? மைக்ரோ மில்லியன். அப்படின்னு என்னது? நம்முடைய கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கண்விழி எவ்வளவு இருக்கு? பாடியிலேயே கண்விழி தான் ரொம்ப சின்னதாகும். பாடியிலேயே கண்விழி தான் மிக சின்னது. ஆனா அந்த கண்விழி தான் என்னத்தை கொடுக்குது? பார்வையை கொடுக்குது. அந்த கண்ணு இல்லைன்னா அந்த 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 கண்ணில் அந்த பப்பிள் அப்படிம்பாங்க. அந்த பப்பிள் இல்லைன்னா நீங்க பார்க்க முடியாது. யூ வில் பி பிளைண்ட். ஒரு பிளைண்டுங்கிறது என்னது? அவனுக்கு இல்லாது. பார்த்தீங்கன்னா கண்ணு இருக்கும், பட் யூ கேனாட் சீ தட். அப்போ பாருங்க, அவ்வளவு வெரி பர்டிகுலரா பாயிண்டா தேவன் கவனிச்சு கொண்டு வருகிறார். அதனாலதான் நீங்க மோசேயை பாருங்க, அவ்வளவு தூரம் வழி நடத்திட்டு வந்தான். மோசேயினால எத்தனையோ காரியத்தை தேவன் செய்தார். மோசேய எத்தனையோ காரியத்தை செய்து கொண்டு வந்தார். ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணான்? கோபப்பட்டான். என்ன செய்தான்? கோபப்பட்டு அடிக்காத பேசினார். அவன் என்ன செஞ்சுட்டான்? அடிச்சுட்டான். ஒரே ஒரு காரியம், வேற எல்லாம் ஒண்ணுமே இல்லை. தேவன் கானானுக்குள்ள அனுமதிக்கவே இல்லை. நினைச்சு பாருங்க, தேவனுக்காக 40 ஆண்டுகள் வைராக்கியமாய் நின்ற வேதத்திலே மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர். தேவனுக்காக ஜனங்களுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு தேவன் ஒரு முறை இந்த ஜனங்களை பூரா நான் கொண்டு போடுறேன் அப்படிங்கிறார். அப்போ மோசே நின்று அழுகிறார். ஆண்டவரே, நீர் அப்படி செஞ்சீங்கன்னா எகிப்தில் இருக்கிறவன் இந்த அந்த 7 கூட்டம் ஜனங்கள் உம்மை பற்றி என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருக்கு இவன் சொல்லி கொடுக்குறான். ஆண்டவரே, நீர் கோபத்துல செஞ்சு போடுவேன், ஆனா நீங்க அப்படி செஞ்சிடாதீங்கிறார். அவ்வளவு தூரம் ஜனங்களுக்காக பரிந்து பேசின அந்த மனிதனையே தேவன் அனுமதிக்கல. டெஸ்டிங் பீரியட். அதுதான். அப்ப மோசே மறுபடியும் வரலையா? வந்தார். மறுபடியும் வந்தார். தேவன் கிருபையாய் அதை அனுமதிக்கும். அதுக்கு பேர் என்னது? கிரேஸ். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பீரியட்ல இருக்கிறோம்?
நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கும் தேவன் நம்மை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். ஆமென். அப்ப தேவன் நம்மை மன்னித்து இனியாவது யூ பி ரைட் நவ், யூ பி பர்ஃபெக்ஷன் ஆன் ரைட் நவ், இனியாவது சரியாயிரு, இனியாவது சரியான வழியில் என்னடா, இனியாவது பழைய வாழ்க்கையை மறந்து விடு, பின்னாக பார்க்காது. அதான் பேக் ஸ்லைடிங். பின்னோக்கி பார்த்து, யார் பின்னோக்கி பார்த்தா? லோத்தினுடைய மனைவி. ஆண்டவர் சொல்றார், ஓடி போயிரு, நீ பின்னாடி பார்க்காதேங்கிறார். அவளுக்கு தன்னுடைய மருமக்கள் 2 பிள்ளைகள். லோத்தினுடைய மனைவிக்கு 2 பிள்ளைகள், 2 வாலிப பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளுக்கு மருமகன் கல்யாணமாக போகுது. ஐயோ, அந்த மருமகன் வரமாட்டேங்கிறானே, என் பிள்ளைகளுக்கு அருமையான மருமகனாச்சே, வரமாட்டேங்கிறானே, வாங்கடா வாங்கடான்னு சொல்லி அவன் திரும்பி பார்த்துருக்கிறான். அவன் என்ன ஆயிட்டா? உப்பு தூண் ஆயிட்டா. ஏன் தேவன் அனுமதிக்கிறார் அதையே? இன்னைக்கு நீங்க இஸ்ரேல்ல போனா என்னத்தை பார்க்கலாம்? யூ கேன் see the salt pillar. அதுக்கு பேர் என்னது? பில்லர் ஆஃப் சால்ட். அவனுடைய மனைவி பேர், லோத்துடைய ஒய்ஃப், பில்லர் ஆஃப் சால்ட் தான் அங்க இருக்கு. அந்த லொகேஷனுக்கு நீங்க போகலாம். இது நடந்து இன்னைக்கு 4000 வருஷம் ஆச்சு. எவ்வளவு வருஷம்? 4000 ஆண்டுகளாய் இன்னைக்கு அது அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில. வேதத்தில் அநேக காரியங்கள். நீங்க டூர் போறீங்கன்னா இஸ்ரேல் போய் பாருங்க. all the biblical evidence you can see over there. வேதத்துக்குரிய எல்லா காரியத்தையும் அங்க நீங்க பார்க்கலாம். மோசே எங்க வாழ்ந்தார், எரேமியா காலத்தில் எப்படி இருந்தது, ஒவ்வொரு காலத்துல யார் யார் என்னென்ன செய்தார்கள் எல்லாமே அங்க இருக்கு. இயேசு கிறிஸ்துவை எப்படி சிறையில் அடைத்தார்கள், ஒவ்வொருத்தரும் எங்கெங்க எல்லாம், பவுல் எங்க சிறையில் அடைச்சு போட்டாங்க, ஒவ்வொன்றும் இருக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்க்கணும். அதனாலதான் இன்னைக்கு கூட அநேகர் என்ன செய்யறாங்க, கவர்மெண்டே ஃப்ரீயா கூட்டிட்டு போகுது, இஸ்ரேலுக்கெல்லாம் ஃப்ரீயா கூட்டிட்டு போகுது. ஆனா நமக்கெல்லாம் அந்த கிஃப்ட் கிடைக்கிறது. நிறைய கூட்டிட்டு போறாங்க, அதை அந்த பெரிய மட்ட தாள்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் பணம் போட்டு கூட்டிட்டு போகுது ஃப்ரீயா. சரி, ஓகே, பாருங்க, இப்ப நம்ம செய்திக்குள்ள வரலாம். இப்போ பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இயேசு செய்தார். இப்ப அதைத்தான் நம்ம யோவான் 6ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். என்னது? இன்னைக்கு அநேகர் சபைகள் அதை செய்வதில்லை. அநேக சபைகள் அதை செய்வதில்லை. என்னது? கால் கழுவுதல். வாசிங்க. சாரி, இப்ப நம்ம வாசித்தது என்னது? 13ஆம் அதிகாரம், யோவான் 13. வாசிங்க இந்த வசனத்தை. வாசிங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இயேசு அங்க என்ன செய்கிறாரு? இடுப்புல ஒரு துணியை கட்டிட்டு தன்னுடைய சீடர்களுடைய காலை கழுவுறார். 5ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து இருக்கு. பேதுரு போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கட்டி அறையில கட்டி கொண்டு பாத்திரத்துல தண்ணீர் வார்த்து சீடருடைய கால்களை கழுவுறார். இப்போ யாரு கழுவுறா? இந்த வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே அதை செய்கிறார். ஏன் அவர் செய்ய வேண்டும்? அதான் தாழ்மைக்கு அடையாளம், அதான் ஹம்பிள்னஸ். தேவன் அதை நமக்கு செய்து காட்டுறான். ஆமென். நீ அதை தாழ்மையோடு செய். அப்ப இன்னைக்கு எத்தனை சபைகள் அதை செய்து தாழ்மையா செய்யறாங்களா? கேட்டா என்ன சொல்றாங்க? இல்ல, சபையில கூட்டம் ஜாஸ்தி. இது எல்லாத்தோட இன்னைக்கு ஒரு கேவலமானது ஒண்ணு. இன்னைக்கு ஒரு கேவலமான காரியம் என்னது? ஜாதி பிரச்சனை. என்னது? ஜாதி பிரச்சனை. எல்லாருமே வர்றாங்க, அவரு இந்த ஜாதி, இவர் இந்த ஜாதி, நாங்களாம் பண்ண மாட்டோம். அதுதான் இன்னைக்கு என்னாச்சு? அநேக சபைகள் அதை செய்வதில்லை. இன்னொரு காரியம் என்னது? இப்ப அவரு பென்சு கார்ல வர்றாரு, இவன் சைக்கிள்ல வர்றான். பென்சு காலை போய் அவர் எங்க ஆளை கழுவுவாரா? பென்சு கார்ல வர்றவரு எங்க ஆளை கழுவுவாரா? இப்படி என்னாச்சு? பார்ஷியாலிட்டி, வேறுபாடு. இன்னைக்கு சபைகள் இதை செய்து செய்து எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இந்த குழப்படி வர்றதுனால பாஸ்டர் என்ன செய்ய முடியும்? பாஸ்டர்னால சொல்லத்தான் முடியும், கால் கழுவுங்கன்னு பாஸ்டர் சொல்றாரு. ஆனா என்ன செய்யறது இல்ல, செய்ய ஆள் இல்ல.
நான் உங்ககிட்ட சொல்றப்ப நீங்க செஞ்சீங்கன்னா தான் அதான் என்னது கீழ்ப்படிதல். இல்ல பாஸ்டர் எனக்கு அது பிடிக்கல, அவர் என்னை திட்டி போட்டாரு, எனக்கு அவர் பணம் கொடுத்து தரல, என்னை ஏமாத்திட்டாரு, எங்களுக்கு இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி சபைக்குள்ள குத்தம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் கழுவுறதில்லை. வரவு செலவு, பண வரவு செலவு, பெரியோர் சிறியோர், இப்படி நிறைய காரியங்கள் ஆனதுனால அநேக சபைகள் இந்த காரியம் நடைபெறுவதில்லை. ஏன் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு சபைகள் என்ன நிலையில இருக்கு, அது என்ன நிலையில் இருந்தாலும் வேதம் மாறாது. ஆமென். தேவன் சொன்னது நீங்க செய்துதான் ஆகும். நீங்க மாறலாம், நீங்க பேசல மாறலாம், அல்லது நீங்க பெரிய பணக்காரன் ஆகலாம், அல்லது ஒண்ணுமில்லாமல் போகலாம். அதற்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. கால் கழுவுதல் செய்தே ஆக வேண்டும். ஒருவரை ஒருவர் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அதுதான் சரியான வழி. ஆமென். அப்ப சொல்றாரு பாருங்க. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? நான் ஆண்டவரே நீர் என்ற காலை கழுவக்கூடாது, என் காலை கழுவக்கூடாதுங்கிறப்ப ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு. வாசிங்க 8ஆம் வசனம். கழுவாவிட்டால் எனக்கு உன்னிடத்திலே பங்கு இல்லை. யூ டோன்ட் ஹவ் ஷேர் வித் மீ. ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். என்ன சொல்றாரு? நோ பார்த்து, பங்கு, ஷேர், அதான் என்னது பங்கு. தேவன் நமக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வச்சிருக்கார். எப்படி அன்றைக்கு அந்த கானான் தேசத்தை பங்கு போட்டு கொடுத்தாரு, ஒவ்வொரு பார்ட் பண்ணி கொடுத்தாரு. காய் இது யாருக்கு? ரூபன் கோத்திரத்திற்கு, இது சிமியோன் கோத்திரத்திற்கு, லேவி கோத்திரத்திற்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட் போட்டு கொடுத்தாரு. எப்படி நம்ம வீட்டை பார்த்து பார்த்தா பிரிக்கிறோம், இது கிச்சன் ரூமு, இது பெட்ரூமு, இது ஹாலு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி தனித்தனியா பிரிக்கிற மாதிரி தேவன் என்ன செய்கிறார்? அங்க அந்த கானான் தேசத்தை பிரிச்சு கொடுத்தார். இங்க அவருடைய ராஜ்யத்திலே நமக்கு ஒரு பங்கு தர்றேங்கிறார். நீங்க கால் கழுவுலைன்னா உங்களுக்கு தேவனிடத்துல பங்கு இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த பங்கை இழந்து போறாங்க பாருங்க. தேவனிடத்துல வருகிற பங்கை இழந்து போறாங்க. அப்ப பேதுரு சீமோன் சொல்றாரு, ஆண்டவரே என் கால்களை அல்ல என் கைகளையும் தலைகளையும் கழுவு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முழுகினவன் யாரு? அப்படின்னது ஞானஸ்நானம் எடுத்தவன். அப்ப சீசர்கள்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாங்களா? எடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து எடுத்தாரு, அவருடைய சீசர்களும் எடுத்தார்கள். வேதத்தில் இருக்கு. சரி, அதனாலதான் அவர் சொல்றாரு, முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டும், மற்றபடியும் அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல. ஏன் எல்லோரும் அல்லங்கிறாரு? அங்க கூட இருந்தது யாரு? யூதாஸ் அங்க இருக்கிறான். நான் அதைத்தான் யோசித்தேன். இதனால நான் அதைத்தான் யோசிக்கிறேன். தேவன் ஏன் யூதாஸை கூடயே வச்சிருந்தார்? உங்க வீட்டுக்கு ஒரு திருடன் வர்றான்னு தெரியும். உங்க வீட்டுக்கு ஒரு திருடன் டெய்லி உங்க கூட வர்றான். நீங்க அவனை தெரியாது, திருடனே தெரியாது, பழகிட்டு இருக்கிறீங்க. ஆனா திடீர்னு திருடிக்கு போன பிறகு மறுபடியும் நீங்க அவனை வீட்டுக்குள்ள விடுவீங்களா? விடுவோமா? நம்ம விடவே மாட்டோம். ஏன்னா அவன் யார்? அவன் கூட இருந்து ஏமாத்திட்டா, இல்லது கூட இருந்து திருடிட்டா, அல்லது கூட இருந்தே குளிபறிச்சுட்டான்னு சொல்லி அவன் கூட சேர மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். அப்படித்தானே? நம்ம கூட ஒருத்தர் அவன் யாருன்னு தெரிஞ்சா நம்ம அவங்க கூட பழக மாட்டோம். ஒரு கொலைகாரன் நம்ம கூட இருக்கிறான், அல்லது ஏமாத்துக்காரன் இருக்கிறான், நம்ம அவங்க கூட பழகிறதுக்கு யோசிப்போம். ஆனா இயேசு யூதாஸ் காட்டி கொடுப்பாருன்னு எப்ப தெரியும்? அவனை கூப்பிடறப்பவே தெரியும். இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். இயேசுவுக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். ஆனாலும் ஏன் கூட வச்சுட்டாரு? ஏன் கூட வச்சாரு? That's called love. அதான் தேவன். ஆமென். தேவன் அவனை மன்னிச்சு, டேய் நீயா இனியாவது நீ மனம் திரும்படா, கூட இருந்தையாவது பார்த்துட்டு
உன்னை சரிபடுத்திக்கோங்கிறக்கு அனுமதிக்கிறார். ஆனால் அவன் என்ன செய்தான்? இன்னொன்னு, அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தார். அவனுக்கு ஒரு பெரிய இன்சார்ஜ் வச்சிருந்தார். என்ன இன்சார்ஜ்? யார் அவன்? பணப்பெட்டியை சுமக்கிறவன், ஒரு ட்ரெஷரர் அவன். நினைச்சு பாருங்க, ஒரு திருடங்கிட்டயே பணப்பெட்டியை கொடுத்தா எப்படி இருக்கு? அவன் அதை வச்சிருந்தான். பணப்பெட்டிய யூதாஸ் தான் வச்சிருந்தான். ஆனாலும் அவனுக்கு பணத்துக்கு மேல ஆசை. ஆனாலும் பணத்து மேல ஆசைப்படுத்த அவன் என்ன செஞ்சான்? 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். இயேசுவை காட்டி கொடுத்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்யறத செய்ய, நீ போய் செய்ய போ அப்படின்ட்டார். செய்யறத செய்ய போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், நம்ம எப்படி வாழ வேண்டும், நம்ம என்னத்துக்காக தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார் இந்த பூமியில, நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், how to communion with people, எப்படி நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட வேண்டும். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையின் மூலமாக, வேதத்தின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார், புரிய வைக்கிறார். அப்ப அதனாலதான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி இதை சரியாக செய்து வருகிறோம். அதனாலதான் சொல்றாரு பாருங்க 13ஆம் வசனத்துல, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். நான் யாரு? போதகர், ஆண்டவர். சரிதான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய காலை ஒருவர் கழுவ கடவீர்கள். அது மட்டுமல்ல, அதை சொல்றாரு பாருங்க 14ஆம் வசனம், யோவான் 13:14, ஜான் சாப்டர் 13:14. ஆண்டவராகிய போதகர் நானே உங்கள் காலையில் இருந்தால் நீங்களும் கழுவ வேண்டும், நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு. இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன் மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து சொல்றாரு பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவனும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியம். அப்ப இப்போ உங்களுக்கு பாக்கியம் எப்படி கிடைக்கிறது? இதுதான் பிளஸ்ஸிங் வருகிறது. கால் கழுவுதல் மூலமாகத்தான் உங்களுக்கு பிளஸ்ஸிங் வருகிறது. சரிங்க, ஓகே. நாம் தொடர்ந்து வாசித்து நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாசித்த வார்த்தைகளை, அதனுடைய ஞானார்த்தங்களை அறிந்து கொள்ள தேவன் இரக்கம் பாராட்டுவதற்காக, தேவன் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே மட்டுமா நம்முடைய வேதத்தில் அநேக வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க, அதில் சொல்லப்பட்ட மகத்தான மகிமையான காரியங்களை குறித்து, அதில் சொல்லப்பட்ட சத்தியத்தை குறித்து ஆண்டவரை அறிந்து கொள்ள கிருபை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து புறப்பட்ட பொழுது அவர்கள் அதை அனுசரித்து வந்தார். அவர்கள் உம்முடைய வருகை ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே இருக்கும் வரைக்கும் அதை அனுசரி. ஆனால் நீர் தொடர்ந்து அந்த காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அதனுடைய முழு அர்த்தத்தை உம்முடைய சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இது இந்த 2000 ஆண்டுகளாக இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த கம்யூனியன் என்கிற காரியங்கள், ஃபீட் வாஷ் என்கிற இந்த கால் கழுவுதலானது இன்னைக்கு அநேக இடங்களிலே சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் சத்தியத்தின்படி ஜீவிக்க வேண்டும், வார்த்தைக்காய் நான் உண்மையாய் இருக்க வேண்டும், என் தேவனிடத்தில் எனக்கு பங்கு வேண்டும், எனக்கு ஒரு பார்த்து இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் அதை சரியாய் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்பா, நாங்களும் அப்படி செய்ய, அதன்படி நடக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுமா. நாங்கள் வார்த்தையின்படி உண்மையாய் இருக்க வேண்டுமானவரே. எப்படி எங்களுக்குள் குறைகளோ குற்றங்களோ இருந்தால் அதை நீர் அனுமதிக்க மாட்டீரோ, அதை போல ஆண்டவரே நாங்களும் குறைகளோடு குற்றங்களோடு உம்மிடத்தில் வராதபடி ஆண்டவரே, அந்த ஆடானது, அந்த பஸ்கா பலிக்கு கொண்டு செல்கிற ஆடானது ஒரு பழுதற்ற ஆடாக இருக்க வேண்டும் என்று சொன்னீரப்பா. அப்படியாக நாங்களும் பழுதற்ற ஆடாக இருக்க எங்கள் மேல் இரக்கம் பார். எங்களிலே குற்றங்கள் இருந்தது, குறைகள் இருந்தது, ஆனாலும் நீர் எங்களை உடைய ரத்தத்திலே கழுவி எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தினீரப்பா.
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் வார்த்தைகளை நிலைத்து நிற்க எடுத்துக்கொள்கிற ராபோஜன பந்தியிலே உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் பாதுகாத்தரணும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நாம் தொடர்ந்து ஜெப சிந்தனையில இருக்கலாம். ராபோஜனத்திற்குரிய காரியங்களை நம்ம பங்கு கொள்ள நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆயத்தப்படுவாரா.